கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என் அன்பு சகோதரி சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூட உங்கள் யாவரையும் கூட நான் இந்த காலவேளையில் ஆசீர்வதிக்கிறேன். எனக்குள்ள ஒரு உணர்வு உங்களிடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த 23வது வருஷம் அந்த கடைசி நேரங்கள் நம்ம வந்தாச்சு. கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நினைவில் வந்தது என்ன தெரியுமா? எத்தனை பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், எவ்வளவு பெரிய கடவுள் நம்ம தரிசிக்கிறோம், எவ்வளவு பெரியவர் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. 23 வருஷம் எப்படி போனதுன்னு தெரியல. நிச்சயமா வலிகள் நிறைந்தது, அநேக கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகளுக்கு மத்தியில கூட நமக்கு நன்மைகளை கர்த்தர் 23வது வருஷம் செய்திருக்கிறார். இது நிச்சயமா யாராலையும் அது மறுதளிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில 23 மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் மிகப்பெரிய ஒரு சமாதத்தையும் கொண்டு வந்ததுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நிச்சயமா. அதனால என்னால முடியல, நீ காலையில எழுந்து அப்பாவுக்கு நான் இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். நிச்சயமா 23 வருஷம் நம்மளுக்கு பெரிய நன்மைகளை இந்த 23வது வருஷம் கர்த்தர் செய்தார் இல்லைங்களா? நாம ஒரு முழு நன்றியுள்ளத்தோட, ஒரு முழு நன்றி உள்ளவர்களாக கூட இந்த வருஷத்தை நம்ம கடக்கணும். இந்த வருஷத்துல நம்மள முழுசா பாதுகாத்த தெய்வம் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நமக்கு இன்னொரு புதிய வருஷத்தை கொடுக்க போகிறார். நன்றி உள்ளத்தோட இந்த வருஷத்தை கடக்கணும். நன்றி உள்ளத்தோட இந்த வருஷத்தை நாம ஆரம்பிக்கணும். அதாவது அவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும். அதனால இந்த காலை வேளையில வந்த நானு நம்முடைய சபையில எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஜனங்களுக்கு, எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். எனக்கு கூட எவ்வளவு பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். சங்கீதம் 98:1 விவரமாக சொல்லுது, கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள், அவர் அதிசயம் செய்திருக்கிறார் சொல்லி. என் அன்பு பிள்ளைகளை, இந்த வருஷத்துக்கு கடைசியில நாம இருக்கிறோம். இந்த கடைசி ஆல்மோஸ்ட் 31 லாஸ்ட் டேல நம்ம நிக்கிறோம். இந்த லாஸ்ட் டேல நிக்கிறதுக்கு அவருடைய தயவு ரொம்ப பெருசா நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அதே போல இந்த 23வது வருஷம் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் அந்த நைட் நம்மள்ட்ட அவர் பேசினாரு. அதே போல அவர் நம்மளை காப்பாத்தியும் வந்திருக்கிறாரு. இன்னும் சில ஒரு விஷயம் சொல்றேன், நாம அவருக்கு உகந்தவராக உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் கூட நம்மள அவர் பாதுகாத்திருக்கிறார். அதனால அன்பு பிள்ளைகளே, இந்த வருஷம் நம்ம நன்றி உள்ளவர்களாக கூட நம்ம ஆண்டவரை போற்றி துதிக்கணும். ஒரு நிமிஷம் நீங்க யோசிப்பாங்களா உட்காந்து உங்க வாழ்க்கையில என்ன செய்தார் ஆண்டவர் சொல்லி? நிச்சயமா உங்க வாய் பேசாது, உங்க கண்ணு நிச்சயமா பேசும். ஏன் தெரியுமா? அது வார்த்தைகளால கண்ணு பேசாது, கண்ணீர்னால உங்க கண்ணு பேசும். ஏன்னா அப்பா அவ்வளவு பெரிய நன்மைகள் உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இன்னைக்கு நம்ம ஜீவன் உள்ளவர்களாக கூட இருக்கிறோம்னு சொன்னா அப்பாவுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில மிக பெருசா இருந்துச்சு. என் அன்பு பிள்ளைகளே, சங்கீதம் 31:24 சொல்லுது, அவருக்கு காத்திருங்கள், அவர் உங்கள் குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார்னு சொல்லி. மீகா 7:7 சொல்லுது, நானும் என்றால் அவருக்காக காத்திருப்பேன், அவர் என் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி. திடமனதா இருங்க. 24 குறிச்சு கவலைப்படாதீங்க. 23ல நீங்க பெற்றதை விட 24 இன்னும் மிகப்பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆல்ரெடி என்கிட்ட அவர் பேசிட்டே இருக்கிறார். ஆல்ரெடி நான் அவரோட கூட இணைந்து இருக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கடைசி ஆராதனை. ரொம்ப சந்தோஷம். அந்த கடைசி நாள்லயே ஒரு ஆராதனை, ஆரம்பத்திலே நாங்க நைட் ஒரு ஆராதனையை செய்ய போறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஒரே ஆராதனையை நாங்க ஞாயிற்றுக்கிழமை இப்ப நடத்த போறோம். இன்றைக்கு 10 மணிக்கு ஆனந்தபுரத்துல, எண்ணூர்ல கூட கேன்சல் பண்ணிட்டோம். சோ இந்த 10 மணி ஆராதனை தயவு செஞ்சு கலந்துக்குங்க. அதே மாதிரி இரவு நேரத்துல கூட அந்த 31st நீங்க அவரை ரிசீவ் பண்ணுங்க. அப்பா உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகளை வச்சிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, தயவு மிஸ் பண்ணாதீங்க. அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. நடத்தினதுக்காக அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. புது வருஷத்துல பெரிய நன்மைகள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நான் நிச்சயமா உங்களுடைய ஒரு தகப்ப நான் சொல்றேன், ஒரு பாஸ்டரா வேணாம், நான் உங்களை புரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல அப்பாவா சொல்றேன். அழுவாதீங்க. அப்பா உங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நம்மளோட இருந்து அப்பா பெரிய ஜெயத்தை கொண்டு வருவார். அழுவாதீங்க, திகையாதீங்க. சேம் சங்கீதம் 31:24 சொல்லுது, திடமனதா அவருக்காக காத்துருங்க, அவர் உங்களுக்கு ஸ்திரப்படுத்துவார். கவலைப்படாதீங்க. 23ல உங்களுக்கு மிஸ் ஆன நன்மைகள் கூட 24 இன்னும் 1000 மடங்கு கிடைக்கும். 23ல கிடைச்ச நன்மையோட இன்னும் கோடிக்கணக்கான நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நீ நான் ஆராதிக்கிறோம். பெரிய பெரிய நன்மைகளை செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கிறோம். நாம தேடி போகல, அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். நிச்சயமா பெரிய அற்புதங்களை செய்வார். ஆனந்தபுரத்துல இன்றைக்கு 10 மணிக்கு ஒரு ஆராதனை, கடைசி ஆராதனை, வருஷத்தோட கடைசி ஆராதனை. அதே இன்று இரவு 31 நைட் நாங்க அந்த புது வருஷத்தை ரிசீவ் பண்ண போறோம். உங்களுக்காக பல பொருட்களை நான் வாங்கி வச்சிருக்கேன். அப்பா பல வார்த்தைகளை வச்சிருக்காரு. அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. மன மகிழ்ச்சியா இருங்க. அப்பா உங்களை வழி நடத்துவார். ஏசு சாமி உங்களை ஜெயிக்க வைக்குவார். ஏசு சாமி உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார். ஏசு சாமி உங்க கடனெல்லாம் மாற்றுவார். ஏசு சாமி உங்க வழிகளெல்லாம் பெருசாக்குவார். ஏசு சாமி உங்கள் வாழ்க்கையில மிக
மிகப்பெரிய நன்மைகள் 24வது வருஷத்துல கொண்டு வருவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுவரை என் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென். காட் bless you. நம்ம ஆராதனையில சந்திக்கலாம். ஜீசஸ்.